பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் நீதிமொழிகள் 30வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை நாம் பார்ப்போம். தாதா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். தாதா என்று ஒரு சந்ததி உண்டு என்று கூறப்படுகிறது. இதன் பொருள் என்ன அப்படின்னா, திருப்தி அடையாத, போதும் அப்படின்னு சொல்லிட்டு போதும் என்று சொல்லாத ஒரு கூட்டமும் இருக்கிறது என்பதே இதன் பொருளாகும். இந்த வசனத்தினோட அர்த்தம் என்ன அப்படின்னா, திருப்தி அடையாதது, எப்பவுமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுலையுமே ஒரு திருப்தியே இருக்காதான். போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்களாம். வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்களோட இருதயத்துல இருக்காதான். அதனால என்னன்னா, இது போல ஒரு குணங்கள் மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம இதுல பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, ரத்தம் குடிக்கும் அட்டைக்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தாதா என்று அழைக்கின்றனர். ஒருபோதும் திருப்தி அடையாத 3 காரியங்கள் உண்டு. அதாவது எனக்கு இது வேணாம், இல்லை இது போதும் அப்படின்னு சொல்லாத காரியமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, பாதாளம், மலட்டு கர்ப்பம், தண்ணீரால் திருப்தி ஆகாத நிலம், ஒருபோதும் போதும் என்று சொல்லாத நெருப்பும் ஆகியவைகளே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மனிதர்கள் கூட, சில மனிதர்கள் என்ன இருக்காங்களா அப்படின்னா, இல்ல எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியே இல்லாத மனிதர்கள் கூட இது போல குணங்கள் அவர்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆமேன்.